அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று புனித தீமோத்தேயு மற்றும் தீத்து விழாவை கொண்டாடுகின்றோம். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 முடிய. அன்பார்ந்தவர்களே, புனித தீமோத்தேயு புனித தீத்து இறை நம்பிக்கையில் நிலையாய் நின்று தம்மை சார்ந்தவர்களுக்கு நன்மாதிரியாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்தார்கள். தீமோத்தேயுவின் தந்தை ஒரு கிரேக்கர், இவரது தாய் ஒரு எபிரேய பெண்மணி. புனித பவுல் கிபி 47 முதல் முறை லிஸ்த்ரா நகர் சென்றபோது தீமோத்தேயுவும் அவருடைய தாயாரும் பாட்டியும் அவ்விடத்தில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார்கள். தீமோத்தேயுவை சிறுவயது முதல் விசுவாசத்திலும் விவிலிய ஞானத்திலும் வளர்த்து வந்தார்கள். 7 ஆண்டுகளுக்கு பின் பவுல் 2ஆம் முறை லிஸ்த்ரா மற்றும் இக்கோனியா சென்றபோது அங்குள்ள கிறிஸ்தவர்கள் தீமோத்தேயுவை மிக பாராட்டி பேசினார்கள். எனவே பவுல் அவரை தமக்கு உதவி செய்ய தேர்ந்து கொண்டார். கடினமான வேலைகளில் பொறுப்பேற்று இவர் பல இடங்களுக்கு பவுலால் அனுப்பப்பட்டார். இவரது 32ஆம் வயதில் எபேசு நகருக்கு ஆயரானார். இவர் எண்ணற்ற புண்ணியங்களையும் தவச் செயல்களையும் செய்து வந்தார். புனித தீத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஊன்றின்றவர். இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். பவுலும் பர்னபாவும் எருசலேம் செல்லும்போது தீத்து அவர்களோடு உடன் சென்றார். புனித பவுல் தீத்து மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஏனெனில் கொரிந்து நகர மக்களுக்கும் தனக்கும் தீத்து ஒரு இணைப்பாளராக இருந்தார். இவரை புனித பவுல் கொரிந்து நகருக்கு அங்குள்ள திரு அவை சீர்திருத்தும்படி அனுப்பியிருந்தார். இந்த வேலையை தீத்து வேகத்துடனும் அன்புடனும் வெற்றியுடனும் செய்து முடித்தார். முக்கியமாக அங்கு அமைதி நிலை ஏற்படுத்த மிகவும் உதவியாக இருந்தார். புனித தீத்து தன்னுடன் இருப்பது ஒரு பாலமாக நினைத்திருந்தார் புனித பவுல். தூய பவுல் இவரை என் உண்மை பிள்ளை என்றழைக்கிறார். கிபி 65ஆம் ஆண்டு இவரை புனித பவுல் தால்மியாவிற்கு வேத போதக அலுவலில் பொருட்டு அனுப்பி வைத்தார். இங்கு இவரை இப்பொழுது சிறப்பாக வணங்குகிறார்கள். புற இனத்தவரை சேர்ந்து தீத்து பவுலின் முதல் மறைதூது பயணத்தின் போது கிறிஸ்தவரானார். இவர் கிரீட் நகரின் ஆயரானார். இவர் பல இடங்களுக்கு சென்று பின்னர் கிரீட் நகருக்கு திரும்ப வந்து தன் 94வது வயதில் இறந்தார். இவரது உடல் கோத்தினா நகரில் உள்ள பேராலயத்தில் 823ஆம் ஆண்டு வரை வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது வெனிஸ் நகரில் உள்ள பேராலயத்தில் அவரது மண்டையோடு வணக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விவிலிய விளக்கம்: இயேசுவின் இறையாட்சி பணிக்கு எதிராக தம் மக்களே விளங்குவார்கள் என்கிற உண்மை அவருடைய சொந்த கிராமத்திலேயே தொடங்குகின்றது. ஆனால் தமது இறையாட்சி பணி பற்றியும் தம் சீடர் வழியாக அது தொடரவிருப்பது பற்றியும் இயேசு மிக தெளிவாக இருந்தார். ஆகவேதான் பெயல்செபூல் பிடித்து செயல்படுவதாக கூறப்பட்ட பழியை மிக சாதாரணமாக ஏற்று பதில் கூறுகிறார். தம் உறவினர்களின் அறியாமை போக்கும் வகையில் சிறு ஓமைகள் வழியாக பதில் தருகிறார். அவற்றின் சார அம்சம் என்னவெனில், சாத்தான்களின் தலைவன் என கருதப்பட்ட பெயல்செபூலுக்கு தாம் கட்டுப்பட்டு செய்யும் செயல்கள் சாத்தானுக்கு விரோதமாக இருக்க முடியாது. ஆனால் இயேசுவின் செயல்கள் அனைத்துமே
தீய சக்திகளை அகற்றும் நோக்கத்தில் ஆற்றப்படுபவை. ஆகவே இயேசு பெயல்செபூல் பிடித்து இச்செயல்களை செய்கிறார் என கூற முடியாது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரை குறை கூறும் மனநிலை என்னிடம் உள்ளதா? எனது கடமையை உள்ளன்போடு ஏற்று செயல்படுத்துகின்றேனா? தூய ஆவியாரின் துணையோடு பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரிடம் குறை காணும் பழக்கத்தை அகற்றிவிடவும், எங்களது கடமைகளை நாங்கள் உள்ளன்போடு செயல்படுத்தவும், தூய ஆவியாரின் துணையோடு பணிபுரியும் வரம் தாரும். ஆமீன்.